ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம சேனலில் பிஹெச்டி ரிலேட்டடாக நிறையா டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று வந்து பெஸ்ட்டு ஸ்காலர் அவார்டுக்கு வந்து எதெல்லாம் நம்ம சைடு வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து ஜூனியர்ஸோடது ஃப்ரெண்ட்ஸோடதெல்லாம் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாமா, ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட பேப்பருக்கு வந்து நம்மளோட நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்களே ஒரு ரிவ்யூ பேப்பர் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கைடோட நேமும் உங்கள் நேமும் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம பேப்பரில் எப்போவுமே வந்து நம்ம கைட் நேமும் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட பேப்பரையும் நீங்கள் சேர்ந்து போடுறீங்கன்னா அவங்க நேம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது ஷாம் பிரவீன் சொல்லிட்டு ஒரு அண்ணா, நானும் இந்த அண்ணாவும் சேர்ந்து பிஜி டிப்ளமா பயோடைவர்சிட்டியில் வந்து ப்ராஜெக்ட் ஒன்றா பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அந்த அண்ணா ஓட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த அண்ணாவோட கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா அவங்களோட நேமையும் நீங்கள் வந்து ஆத்தராக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அண்ணாவுக்கும் இதில் கிரெடிட் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் ஆத்தராக இருக்கிறனால இது என்னோடய பேப்பர், இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கனால இவங்களை வந்து நான் செகண்ட் ஆத்தராக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரூத் சில்வியா அப்படின்னு இந்த மேம் வந்து இவங்களோட பேப்பர், இது வந்து என்னோடய பேப்பர் இல்லை, இது அவங்க பிளான்ட்டில் உள்ள ஒரு நேம், ஒரு பேப்பர். இதில் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன், அதாவது நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல சைடில், ஸோ அதனால் அவங்க எனக்கு வந்து ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஆத்தராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எனக்கும் க்ரெடிட் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோட பிளான்ட்லேயும் அவங்களுக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கும் பாருங்கன்னா ரூத் சில்வியா. ஓகேங்களா? இது என்னோடய பிளான்ட்டோட என் ஒர்க்கில் இவங்களுக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து சைட் பை சைடு இப்போ நீங்கள் உங்கள் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பேப்பர் மட்டும் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ வந்து அவங்களோட நேமும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் 2 பேப்பர் ஆகும், உங்களுக்கும் 2 பேப்பர் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க நேமையும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஜூனியர்ஸோட பேப்பர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் என்னோடய ஜூனியர் தான். ஜூனியர்னால் எம்எஸ்சி ப்ராஜெக்ட் ஒர்க்கு எங்கள் மேம் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க, நீயே பேப்பர் போட்டுக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நானும் அவளும் சேர்ந்து போடுவோம். இப்போ பினோதா ரெமினா அப்படிங்கிறவங்க வந்து எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு வந்து நான் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எனக்கு செகண்ட் ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதோட அவங்களுக்கு பேப்பருக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன். எப்படி நாங்கள் பேப்பருக்கு ஹெல்ப் பண்ணிக்குவோன்னா, இன்கேஸ் வந்து இது வந்து ஃப்ரீ ஜேர்னல் அப்படின்னா நாங்கள் வந்து நேம் வந்து ஆத்தர்ஷிப் கொடுத்துக்குவோம். இல்லை அப்படின்னா பெய்டு ஜேர்னல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வெற்றிவேலன், சுந்தரராஜன், சந்தியா ராஜேந்திரன் இவங்களாம் ஜூனியர்ஸ் தான். இவங்க 2 பேரோட பேப்பரில் வந்து எனக்கு வந்து தேர்டாக ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பேப்பருக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டடீஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதனால் அவங்க வந்து என்னோடய நேமை வந்து தேர்ட் ஆத்தர்ஷிப்பாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து எனக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து ஒருத்தவங்க ஆத்தர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெய்டு ஜேர்னலாக இருந்தால் நீங்களும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பேப்பரை வந்து 3000க்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட் தானே, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அப்போ அவங்களே ஃபுல் அமௌண்ட் போட்டால் அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து அதில் ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் பப்ளிகேஷனில் வந்துட்டு ஆத்தர்ஷிப் உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் கொடுக்கலாம், சீனியருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு வந்து ஆத்தர்ஷிப் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி தான். அப்படிலாம் பண்ணால் தான் 1 இயரில் உங்களால் வந்து ஒரு 4-5 பேப்பர் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ பேப்பர் பப்ளிகேஷன்லேயும் சரி, போஸ்டர் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷன் அதுவும் கூட நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணது. இதில் வந்து இதில் ஜஸ்ட்டு நான் இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கான்ஃபரன்ஸ் நேமும் பேப்பர் டைட்டில் ஆஃப் த பேப்பர் வென்யூ தான் கொடுத்துருக்கேன். பட் அப்ஸ்ட்ராக்டில் வந்து அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பின்னாடி வந்து நான் பைண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். இந்த அப்ஸ்ட்ராக்டில் வந்து இதில் வந்து என்னோடய நேமும் எங்கள் மேமோட நேமும் மட்டும் இருக்குது. ஏன்னா வந்து இது நான் போட்ட அப்ஸ்ட்ராக்ட் ஒரு ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ப்ரெசன்டேஷனில் அப்ஸ்ட்ராக்ட் புக்கில் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்னோடய சீனியர் அக்கா. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதனால் மகாக்காவோட அவங்களோட ஒர்க்கு தான் இது. அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. பட் இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனால அவங்க வந்து நமக்கு
நமக்கு வந்து ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொரு பேப்பரில் வந்து நான் வந்து மகாக்காக்கும் சண்முகம் அண்ணாவுக்கும் நான் ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் வந்து இதில் பின்னாடி வந்து இந்த சண்முக சுந்தரம் இது அந்த அண்ணாவோடது. இதில் வந்து எங்களுக்கும் மகாக்காக்கும் எனக்கும் வந்து அவங்க ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி என்னோடதுலேயும் அவங்க 2 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோடய பேப்பரு, இது என்னோடய அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா, என்னோடய அப்ஸ்ட்ராக்டில் நான் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். இப்போ இந்த 3 அப்ஸ்ட்ராக்டும் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய ஓன். ஓகேங்களா, இது நான் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணது. இது வந்து மகாக்கா ப்ரெசென்ட் பண்ணது. ஓகேங்களா, போஸ்டர் ப்ரெசன்டேஷன் மகாக்கா ப்ரெசென்ட் பண்ணது. அதில் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து சண்முகம் அண்ணா வந்து ப்ரெசென்ட் பண்ணது. இதில் வந்து எனக்கும் மகாக்காக்கும் ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணது. இது வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷனும் பண்ணோம், ஓரல் ப்ரெசன்டேஷனும் பண்ணோம். இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து என்னோடய சீனியர் மேம் இவங்க இந்துமதின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் நான் வந்து ஆத்தர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ப்ரெசென்ட் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம ஆத்தர்ஷிப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண சீனியர் ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அது கிரெடிட் ஆகும். அதே மாதிரி உங்களையும் அவங்களோட பேப்பரில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரே கான்ஃபரன்ஸில் இப்போ நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 பேருக்கும் 3 அப்ஸ்ட்ராக்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட ஒரு மாதிரி நமக்கு நம்ம சிவியில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, தென் வேறு ஏதாவது ஜூனியரோடது ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். இது பாருங்கள், இது ஜூனியரோடது. ஏன்னா நேற்று கமெண்ட் பண்ணவங்க அப்படி தான் கேட்டாங்க, ஜூனியர்ஸோடது இல்லைன்னா வேறு யாரோடதாவது நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது மேக்ரோ அண்ட் மைக்ரோஸ்கோபிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மிட்ரகார்பஸ் ஹிட்டுவஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. இது வந்து பினுதா அப்படிங்கிறவங்களோடது. ஓகேங்களா, அப்ஸ்ட்ராக்ட் போடும்போது பினுதா தான் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தது. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிறனால நான் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆத்தர்ஷிப் ஆயிடுச்சு. யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட் ஆத்தராக கொடுப்பாங்க. இந்த பொண்ணு ப்ரெசென்ட் பண்ணாதனால நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் என்னோடய நேம் வந்து ஃபஸ்ட் ஆத்தராக வந்துடுச்சு. பட் வந்து இதோட ஃபஸ்ட் ஆத்தர் வந்து பினுதா தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது இவங்களோட நேமை ஃபஸ்ட் கொடுத்துட்டு நான் செகண்ட் நேமாக ஆக்கிட்டேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஓரல் ப்ரெசன்டேஷன் ஆன்லைனில் நடந்தது. அவங்களால பண்ண முடியல. ஸோ அதனால் நான் பண்ணேன். இதுக்கும் வந்து நாங்கள் பே பண்ணுறது ஈக்குவலாக பண்ணிக்குவோம். எப்படின்னா வந்து இப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போடுறீங்க கான்ஃபரன்ஸ்க்கு, நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னால் ஒரு 700 வந்தது அப்படின்னா நானும் பினுதாவும் ஷேர் பண்ணிக்குவோம். அவளும் பாதி கொடுப்பா, நானும் பாதி கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நாங்கள் போடுவோம். அப்போ தான் வந்து 2 பேருக்குமே மியூச்சுவலாக இருக்கும். 2 பேருமே பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேங்களா, இந்த ஐடியாலாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷனில் வந்து வெறும் ஆத்தர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வந்து ஆத்தர்ஷிப் மட்டும் வாங்கிட்டு இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால அவங்க ஆத்தர்ஷிப் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். போஸ்டர்லாம் வந்து 700 800 ஆகும். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்களும் ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து உங்கள் நேம் கொடுக்குறதுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேறு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அது போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.